பாலூட்டும் போதே பகவானையும் ஊட்டுங்கள். அன்பு பெற்றோர்களே, உங்களோட பிள்ளை செல்வங்கள் நாடு போற்றும் நல்லவங்களா வளரணும் அப்படின்னு விரும்புகிறீங்க. அவங்கள ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிறப்பாக வளர்க்குறது உங்களோட முக்கியமான கடமை. நீங்கள் குழந்தைகளை பெற்றவர்கள், ஆம், இறைவனிடமிருந்து பெற்றவர்கள். உங்கள் பொறுப்பில் பேணி வளர்க்கத்தான் இறைவனே அவங்கள வழங்கியிருக்கார். இப்படி பகவான்கிட்டேருந்து பெற்ற பிள்ளைகளை பகவானே மெச்சும்படியாக வளர்க்குறது உங்கள் கடமை இல்லையா? அந்த கடமையை நீங்கள் செஞ்சீங்கன்னா நாட்டிலையும் சமுதாயத்திலையும் வீடுகள்லேயும் உள்ள சீர்கேடுகள் சீக்கிரமாக அழிஞ்சிரும். நல்லது வாழும், அல்லாதது அகலும். வாருங்கள் பொறுப்புமிக்க பெற்றோர்களே, உங்கள் குழந்தைங்களை சத்புத்திரர்களாக சத்புத்திரிகளாக மாற்ற சுவாமி விமூர்த்தானந்தர் கூறும் ஓர் எளிய பயிற்சி இதோ. அம்மா, உங்களுக்கு கை குழந்தை இருக்கா? குழந்தைக்கு எதை ஊட்டினாலும் நீங்கள் எந்த மனநிலையில் ஊட்டுறீங்களோ அதை பொறுத்து தான் குழந்தையோட மன வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, அக வளர்ச்சி எல்லாம் இருக்குது. அதனால் இனிமே ராமராமா, ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணாயா, இந்த மாதிரி திருநாமங்களை சொல்லி சொல்லி உங்கள் குழந்தைக்கு பால் ஊட்டுங்க. நம்புங்க, அப்படி செய்யும்போது பாலோட நீங்கள் பகவானுடைய சக்தியையும் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்க. இப்படித்தான் சிறந்த தாய்மார்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரோட திருநாமத்தை சொன்னால் எல்லா கடவுளோட நாமங்களையும் சொன்னதுக்கு சமம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. 1 முதல் 3 வயது வரை உள்ள குழந்தைங்களோட அம்மாவா நீங்கள் மனசில் சொல்லிட்டு வந்ததை இப்போ குழந்தையோட காதில் சொல்லுங்கள். நாமத்தை குழந்தையே சொல்கிற மாதிரி, ஏன் செல்லமே ராமகிருஷ்ணான்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு மெல்ல அதுக்கு பயிற்சி கொடுங்க. குழந்தை மழலை மொழியில் அதை சொல்ல ஆரம்பித்ததை பார்த்தா நீங்கள் அப்படியே மகிழ்ச்சியில் பூரிச்சு போயிடுவீங்க. அப்புறம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரோட படத்தை உங்கள் குழந்தைக்கு காட்டுங்க. குழந்தையோட பார்வை அடிக்கடி படுற இடத்துல அவரோட படத்தை வைங்க. அது மூலமாக குழந்தையோட மனசில் அந்த திருவுருவம் மெல்ல பதியும். சொல்லு கண்ணு, இவர் தான் ராமகிருஷ்ணசாமி அப்படின்னு அடையாளம் காட்ட சொல்லுங்கள். அதோட பிஞ்சு கரங்களால் அவரை வணங்கவும் சொல்லி கொடுங்க. உறவுக்காரங்க வந்தால் அவங்கக்கிட்ட உங்கள் குழந்தை ஸ்ரீராமகிருஷ்ணரை அடையாளம் காட்டி வணங்குறத சொல்லி சொல்லி சந்தோஷப்படுங்க. அதனால் எப்படியெல்லாம் ஆனந்தம் கிடைக்கும்னு ஒரு முறை முயற்சி செஞ்சு தான் பாருங்களேன். 4 முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகளோட பெற்றோரா நீங்கள், அல்லது இந்த வயசில் உங்கள் வீட்டில் பேர குழந்தைங்க இருக்காங்களா? அப்போ இதை கவனிங்க. காட்டு பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இளம் தாய் தன்னோட மகனை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டா. பணம் இல்லை, உறவுக்காரங்க இல்லை. அவளோட 4 வயசு பையன் பள்ளிக்கு சென்று வரதில் ரொம்ப சிரமப்பட்டான். காலையில் தனியாக போயிடுவான், ஆனால் பள்ளி முடிஞ்ச சாயங்காலம் தனியாக வீடு திரும்பும்போது அவனுக்கு பயம் வந்துடும். இனிமேல் பள்ளிக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற அந்த மகனை அந்த தாய் எப்படி சமாளிச்சா தெரியுமா? மகனே, நீ தனியாக இருக்கிறதா நினைக்காத. நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உனக்கு உதவி செய்ய உன்னோட அண்ணன் கோபாலன் காட்டில் இருக்கான், அவனை கூப்பிடு, நிச்சயமாக வருவான் அப்படின்னு சொன்னான். அப்புறம் கிருஷ்ணர்கிட்டையும் என் மகனை நீதான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டினான். மறுநாள்லேருந்து அந்த சிறுவன் காட்டில் கண்ணனை அழைப்பதும் கண்ணன் வருவதும் அவனோட பயம் போனதும் எல்லாமே ரொம்ப அருமையான கதை. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிற இந்த கதையில் வரும் தாய் தெய்வ துணையை தன்னோட மகனுக்கு தினசரி வாழ்க்கையிலேயே கொண்டு வந்தது போல நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு தெய்வத்தை காமிச்சு கொடுங்க. பெற்றோர்களே,
நீங்களும் இது மாதிரி கதைகளோட ஒரு சூப்பர் சம்பவத்தை கூட சொல்லலாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் வாழ்ந்து வந்த ஊரில் திடீர்னு வெள்ளம், எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணீர். ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த நீரில் மெல்ல நடந்துட்டு இருந்தார். அப்போது குளத்துலேருந்து மீன்கள்லாம் வெளியே வந்துடுச்சு. பல பேர் அடித்து பிடிச்சி அதை பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மீன் மட்டும் ஸ்ரீராமகிருஷ்ணரோட பாதங்களையே சுற்றி சுற்றி வந்தது. ஒருத்தர் அதை பிடிக்க முயற்சி பண்ணார். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த மீனை தன்னோட கைகளில் ஏந்தி குளத்திலேயே விட்டுட்டு வந்தார். மகனே, மகளே, அந்த மீன் மாதிரி நீ ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட போனால் நீயும் நிச்சயமாக கஷ்டங்களிலிருந்து காக்கப்படுவாய் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. இது மாதிரி எத்தனையோ அருளாளர்களோட வாழ்க்கையிலேருந்து இருக்கிற தெய்வீக சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லுங்க. உங்கள் குழந்தைங்க 7லிருந்து 9 வயது உள்ளவர்களா? இன்னைக்கு பள்ளி சூழ்நிலைகளில் குழந்தைங்களுக்கு ஆடிப்பாட நேரமே கிடைக்கிறது இல்லைங்க. நகரங்களில் அவங்க இஷ்டம் போல விளையாட ஏற்ற இடம் கூட இல்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் சின்ன வயசு முதலே ஆனந்தத்தின் குழந்தையாகவே இருந்தார். ஆட்டம், பாட்டம், கூத்து, மிமிக்ரி, நாடகம், கதை சொல்கிறது, கதை கேட்கறதுன்னு எல்லாத்துலேயும் திறமைசாலி அவர். உங்கள் குழந்தைங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்கட்டும். பல பெண்கள் கொண்ட ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் கதாதரரை, அதான் ஸ்ரீராமகிருஷ்ணரோட சிறு வயது பெயர், அவரை உள்ள அனுமதிக்கலை. என்னை மீறி நீ உள்ளே போக முடியாது அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார். உங்களுக்கு தெரிஞ்சே உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறேன் பாருங்க அப்படின்னு சவால் விட்டார் கதாதரன். சில நாட்கள் கழித்து ஒரு நாள் மாலை நேரத்தில் கதாதரன் ஒரு ஏழை பெண்ணாக வந்தார். அந்த பெரியவரும் அவள் மீது இரக்கப்பட்டு அன்றைக்கி ராத்திரி அவங்க வீட்டிலேயே தங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டார். சிறுவன் கதாதரன் வீட்டுக்குள்ளே போய் தன்னுடைய வேஷத்தை கலைச்சார். பெண்கள் எல்லோரும் அவர் பாடுற பக்தி பாடல்களை கேட்டு ஆனந்தம் அடைஞ்சாங்க. வந்தது யாரு அப்படின்னு தெரிந்து கொண்ட பெரியவர் தான் எப்படி இந்த சின்ன பையன்கிட்ட ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு வியந்தார். ஆமாம், ஸ்ரீராமகிருஷ்ணர் இருக்கிற இடத்துல ஆனந்தம் இருக்கும். உங்கள் குழந்தைகிட்ட நீ போகிற இடமெல்லாம் மற்றவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு கவனி. இதை பார்க்க சொல்லி கொடுங்க. உங்கள் குழந்தைங்க 10லிருந்து 12 வயது உள்ளவர்களா? பெற்றோர்களே, ஸ்ரீராமகிருஷ்ணர் எதையும் விளையாட்டாக தான் பார்த்தார் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அவர் எதை செய்தாலும் அதில் ஒரு நேர்த்தி, ஒரு திறமையோட வெளிப்பாடு மிளிரும். உதாரணத்துக்கு, அவர் மண்ணில் ஒரு பொம்மை செஞ்சார்னு வச்சுக்கோங்களேன், அதை பூஜை பண்ண எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாத்துலேயும் ஒரு நிறைவு, ஆத்மார்த்தமான ஈடுபாடு இருக்கும். யார் இந்த பண்பில் வளர்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை சாதிப்பாங்க. அன்னைக்கு சிவராத்திரி. நாடகத்தில் சிவனாக நடிக்க வேண்டியவருக்கு உடம்பு சரியில்லை. சிறுவன் கதாதரனை சிவனாக அலங்கரித்தாங்க. உடனே நாடகத்தில் வசனம் பேச வேண்டிய கதாதரர் உணர்வு நிலையில் சிவனுடனேயே ஐக்கியமாகிவிட்டார். அன்னைக்கு நாடகத்தை பக்தியோடு பார்த்தவங்க மேடையில் கதாதரனை பார்க்கல, சிவபெருமானையே பார்த்து ஆனந்தம் அடைஞ்சாங்க. உங்கள் குழந்தைங்க 13லேருந்து 15 வயது உள்ளவர்களா? ஆணோ பெண்ணோ? சின்ன வயசுலேயே கடவுளை பற்றி சொன்னால் நம்புவாங்க. அவங்களாவே தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு வயசாயிடுது. அந்த வயசில் வர தெய்வ நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாக பயன்படுமா சொல்லுங்கள்? பெற்றோர்களே, நம் குழந்தைங்களுக்கு அப்படிப்பட்ட நிலை வர வேண்டாம். இந்த சம்பவத்தை கேளுங்களேன். கடவுளை ஒரு சிலையாக மட்டுமே பார்த்து வழிபட்டுட்டு வந்த பூஜாரிகள் அந்த கோவிலில் இருந்தாங்க. ஒரு நாளைக்கு கிருஷ்ண விக்கிரகத்தை ஒரு பூஜாரி எடுத்துகிட்டு போன போது கீழே விழுந்து அதோட பாதம் உடஞ்சிடுச்சு. உடனே அந்த பூஜாரிகள்லாம் அந்த சிலையை ஒதுக்கிட்டு வேற சிலையை பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பற்றி கோவிலோட உரிமையாளரான ராணி ராசமணி ஒருத்தர் மூலமாக ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ராணியோட மருமகன் கீழே விழுந்து காலை உடைச்சிக்கிட்டாருன்னா அதுக்காக ராணி அவரை தள்ளி வச்சிடுவாங்களா அப்படின்னு கேட்டு
சிலையை உயிருள்ள ஒன்றாவே பார்க்கணும் அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணர் விளக்கினார். அது மட்டும் இல்லை, உடைஞ்சு போன சிலையையும் அவரே சரி செஞ்சு கொடுத்தார். தாய் தந்தையர்களே, கடவுளுடைய படங்கள், தெய்வ திருவுருவங்கள் இதை காட்டும் போது உயிருள்ள அவை உன்னை கவனித்து வருகின்றன, இந்த எண்ணத்தை குழந்தைங்களுக்கு புகட்டுங்க. உங்கள் குழந்தைங்க 16லேருந்து 18 வயது உள்ளவங்களா? சின்ன வயசுலேயே தெய்வ நம்பிக்கை உள்ள குழந்தைகள் வாலிப வயதில் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பாங்க, நேர்மையாளர்களாக இருப்பாங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறவங்களாக இருப்பாங்க. பிராமண சிறுவனான கதாதரர் வேற ஜாதியை சேர்ந்த ஒரு ஏழை பெண்கிட்டேருந்து உபநயனத்தின் போது பிக்ஷை ஏற்பதாக வாக்கு கொடுத்திருந்தார். எத்தனையோ பேர் சொல்லியும் கொடுத்த வாக்கு தான் முக்கியம் அப்படின்னு தன்னுடைய நேர்மையை பிரகடனப்படுத்தினார் கதாதரன். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகள் நேர்மையில் திளைக்க வேண்டும். அதனால இந்த கதையை நிச்சயமாக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்க 18 முதல் 20 வயது உள்ளவங்களா? பொதுவாகவே இந்த வயசில் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. அதை தடுக்க பெற்றோர்களும் ஆசிரியர்களும் படாத பாடுபடுறாங்க. ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணரை வணங்குறவங்களுக்கு இந்த சிக்கல் அதிகமாக வரதில்லை. அவர் தன்னோட சாதனை நாட்களில் ஒரு முறை 6 மாத காலம் தியானத்திலேயே அசைவில்லாமல் இருந்தார். அப்போ அவரோட தலைமுடியெல்லாம் கூட ஜடாமுடி ஆயிடுச்சு. அதில் ஏதாவது இறை இருக்குமான்னு பார்க்க பறவைகள் வந்தன. ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆண்கள் எல்லாரையும் சிவபெருமானோட அம்சங்களாகவும் பெண்கள் எல்லோரையும் சக்தியோட அம்சங்களாகவும் பார்த்தார். உங்கள் குழந்தை மகனாக இருந்தால் எல்லா பெண்களையும் கௌரவமாகவும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும் அப்படிங்கிறத முக்கியமாக அவனுக்கு சொல்லி கொடுங்க. உங்கள் குழந்தை மகளாக இருந்தால் எல்லா ஆண்களையும் கௌரவமாகவும் மரியாதையுடனும் நடத்தணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமாக அவளுக்கு சொல்லி கொடுங்க. இப்படிப்பட்ட அருளாளரோட வரலாற்றை நீங்கள் பக்குவமாக எடுத்து சொன்னீங்கன்னா உங்கள் மகனும் மகளும் கவனச்சிதறல், டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற வியாதியிலிருந்து ஒரேடியாக விடுபற்றுவாங்க. குழந்தைகளுக்கான, வாலிபர்களுக்கான, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான அப்படின்னு எண்ணற்ற சம்பவங்கள் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரோட வாழ்க்கையில் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் படித்து உள்வாங்கி உங்களை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். அதனால் உயிரை வாங்குகிற பிள்ளைங்களாக இல்லாமல் வீட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் உயிரை வழங்கும் பிள்ளைகளாக அவர்கள் விளங்குவார்கள்.